ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் டக்ட் ஆக்சசரிஸ் டக்டிங்க்கு அது எல்லாத்துக்குமே டேக் பை கேட்டகரி எப்படி கிரியேட் பண்ணுறது, டேக் ஆல் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத பார்த்தோம். சரிங்களா? இந்த வீடியோவில் அனோடேட்டில் இருக்கிற அதர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அலைன் டைமென்ஷன். சரிங்களா? முன்னாடி தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ டைமென்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, சரிங்களா, ஃபர்ஸ்ட் நான் உங்கள் கிரிட் டு கிரிட் டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதை எடுத்து நான் கண்டினியூஸாக நம்ம அதை கிளிக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கண்டினியூஸ் டைமென்ஷன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சிங்கிள் செலெக்ஷன் தான். ஓகே, நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா கூட ஃப்ரண்ட்டில் மேலே பேக்கில் மூவ் பண்ணால் மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, செலக்ட் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் விட்னஸ் லைன்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸிஸ்டிங் இருக்கிற எடுத்து முடித்த டைமென்ஷன்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்களா? டைமென்ஷன் டூலை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதான். சரிங்களா? இது எல்லாமே சிங்கிள் செலெக்ஷன் தான். ஓகே, ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா DI. சரிங்களா? இப்போ எனக்கு அந்த டைமென்ஷன்ஸ் வேண்டாம், இதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா சேம் அதே தான். அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி லாஸ்ட் டைமென்ஷன்ஸ் எதை எடுத்துக்கோமோ அந்த டைமென்ஷனில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் மூவ் பண்ணி லாஸ்ட் என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கோமோ அந்த டைமென்ஷன் கிட்ட ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ஓகே, டைமென்ஷன்ஸ் அப்போ பார்த்தாச்சு. லீனியர் டைமென்ஷன்ஸ் ஹரிசானலாக இருக்க எல்லாத்துக்கும் வெர்டிகலாக இருக்கிறதுக்கு எடுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஒன்லி. ஆர்கிடெக்சர் ட்ராயிங் இருந்துச்சுன்னா நமக்கு ரூமோட டைமென்ஷன்ஸ் அது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு லீனியர் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சேம் அதே தான் லீனியர், அதாவது எந்த ஆங்கிள் எடுக்க முடியாது. எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை ஒய் ஆக்சிஸ் இருக்க டைமென்ஷன் ப்ராப்பராக எடுக்கணும்னா லீனியர் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அலைன் டைமென்ஷன்ஸ் நம்ம எந்த ஆங்கிள்னாலும் எடுக்க முடியும். ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கிராஃப்டில் இருக்குது, இல்லை 20 டிகிரி 30 டிகிரியில் லைன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா கூட அதோட டைமென்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அலைன் டைமென்ஷன்ஸ் நம்மளால் யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். லீனியர் டைமென்ஷன்ஸ் அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஆங்கிளில் ஒரு லைன் வரைஞ்சி இதோட ஆங்கிள் அடுத்தது ஆங்கிள் டைமென்ஷன் எடுக்குன்னா எடுத்துக்கலாம். சரிங்களா? ரேடியஸ் வேணும்னா சேம் அதே மாதிரி தான். ஆட்டோக்கையில் என்ன இருக்கோ சேம் அதே மாதிரி தான். சர்க்கிள் பண்ணிவிட்டு ரேடியஸ் எடுக்கணும்னா அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை கிளிக் பண்ணாலே எனக்கு அதோட ரேடியஸ் கிடைக்கும். டயமீட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம், ரேடியஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்போர்ட் எலிவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்போர்ட் ஸ்லோப் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்போர்ட் கோஆர்டினேஷன் ஸ்லோப் எல்லாமே ட்ரைனேஜில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ டீட்டெயில் லைன் அப்படின்னா டீட்டெயில் வியூ பார்க்குறதுக்கு நான் ஒரு PDF ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃபயர் ஃபைட்டிங்கோட PDF. பிம்மில் பண்ணுறது தான். அந்த பிம்மில் பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் செக்ஷன் பாக்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமா. இந்த மாதிரி உள்ள டீட்டெயில்ஸ் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த டீட்டெயில். நம்ம ஒன்ஸ் ஆட்டோக்காலில் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் மேக்ஸிமம் இது காப்பி பேஸ்ட்டாக தான் வரும். இப்போ ஃபயர் ஹோஸ் ஸ்டீல் எங்கே மாட்டிருக்கிறோம், இதோட ஹோஸ் டீட்டெயில்ஸ், சப்போர்ட் டீட்டெயில்ஸு, வாலோட அரேஞ்ச்மெண்ட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறது தான் டீட்டெயில் வியூஸ். சரிங்களா? இது எப்படி நம்ம ரிப்பீட்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறது நம்ம HVAC பண்ண போகிறோம். ஓகே, சேம் இதை நான் ஃபஸ்ட்டு ரிப்பீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டீட்டெயில் வியூ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக ஒரு வியூ கிரியேட் பண்ணணும். சரிங்களா? அதில் வியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த வியூவில் there's an ஆப்ஷன். டிராஃப்டிங் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை நான் கொடுத்துக்கிறேன். டிராஃப்டிங் வியூ கொடுத்துட்றேன். இல்லைனா நீங்கள் லெஃப்ட் சைடு நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் HVAC டக்டிங் லேஅவுட் இருக்குல்ல, அதுலேயும் நம்ம கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? நியூ டிராஃப்டிங் வியூவில் நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். டிப்பிக்கல் டீடைல்டு ஏதாவது ஒரு XX ஏதாவது ஒரு வியூ அதுக்காக கொடுத்துக்கிறேன். ஸ்கேல் கொடுத்துக்கலாம். நம்ம டைப் ஆஃப் ஸ்கேல்ஸ் இப்போ நம்ம எக்ஸிஸ்டம் 1:100 யூஸ் பண்ணியிருக்கோம். 1:50 இல்லை 1:100 இதனால கொடுத்துக்கலாம்.
ஸோ லெஃப்ட் சைட் பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண கோஆர்டினேஷன் கீழே ஒரு வியூ க்ரியேட் பண்ணிருக்கல அது வந்துருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம அந்த வியூவில் வச்சுக்கோங்க. ஸோ 3D வியூஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் 3D டூல்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு. சரிங்களா? சிஸ்டம்ஸில் எல்லாத்துலேயுமே 3D டூல்ஸ் எல்லாமே ஹைட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓன்லி திஸ் டூல்ஸ் ஒன்லி நமக்கு அக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன டாப்டினாலும் வரைய முடியும். ஓகே, ஆர்க் வரையினா ஆர்க் வச்சுக்கலாம். ஸோ சேம் இந்த டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம டாப்பிங் எல்லாமே பண்ண முடியும். மாடிஃபிகேஷன் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது எப்படி உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபேமிலி கிரியேஷன் அப்போ நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஹேட்ச் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ லெஃப்ட் சைட் பாருங்க, அதில் ரீஜியனில் ஃபில்ட் ரீஜியன் ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ பவுண்ட்ரிஸ் நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ அதுக்காக ஸோ பிக்லைன் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பவுண்ட்ரிஸ் ஏதாவது செலக்ட் பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கொண்டு ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஸோ ஹேட்சஸ் நமக்கு வேணும் அதுக்காக. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஹேட்சஸ். சரிங்களா? இதில் ஏதாவது ஒரு ஹேட்சஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் அதை எடிட் டைப் கொடுத்து ஹேட்ச்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹேட்ச் டயகனல். ஸோ அதோட ஹோல் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், ஸோ பேராமீட்டர்ஸில் அதில் ஃபுல் பேக்ரவுண்டில் என்ன இருக்கணும், ஸோ பேட்டர்னோட கலர் என்ன இருக்கணும், இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது. நமக்கு என்ன கஸ்டமைஸ் பண்ணணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேட்டர்ன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதாவது ஓகே, ஸோ எனக்கு ஹேட்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ டெல் பண்ணால் செலக்ட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பேட்டர்ன் கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு டீட்டெயில் லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனோட டைப் எதுவும் சேஞ்ச் பண்ணால் கூட ஸோ செலக்ட் த லைன், த எடிஷன் ஆப்ஷன் இன் லைன் ஸ்டைல். சரிங்களா? ஸோ லைனோட டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஹிடன் லைன்ஸ் இருக்கும், மீடியம் லைன்ஸு, ஹிடன் லைன்ஸு, தின் லைன்ஸு, வைட் லைன்ஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸு. இதில் ஏதாவது யூஸ் பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லைனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ லைனோட ஸ்டைல் கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் இருக்கும், அதில் ஏதாவது யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் லைன் ஏதாவது யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு நியூ லைன் டைப்பே நம்ம க்ரியேட் பண்ணணும். இது எல்லாமே பேசிக்ஸ் தான். புதுசாக நமக்கு ஒரு லைன் டைப் வேணும் அப்படின்னா அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது கூட பார்க்கலாம். ஸோ மேனேஜில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் லைன் ஸ்டைல் இருக்குது. ஸோ அதில் ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் டிஃபால்ட் லைன்ஸ் டைப்ஸ். சரிங்களா? இப்போ இருக்கிறது இருக்குது, இதுதான் டிஃபால்ட் லைன் டைப்ஸ். ஸோ இதில் நம்ம புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ நியூ கொடுங்க. கீழே நேம் கொடுத்து நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ ஃபைண்ட் நியூ கேட்டகரி. ஸோ அதில் லைனோட வெயிட் கொடுக்கணும். ஸோ அது வந்து எம்மில் கொடுக்கணும். நான் ஒரு 2 கொடுத்துக்கிறேன். ஸோ கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லைனோட பேட்டர்ன் இருக்குல்ல, ஸோ அதில் நிறைய லைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது, நமக்கு எது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 10ல் நான் 0.75 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஸோ டிஎல் தான் ஷார்ட் கீ. ஸோ டீட்டெயில் லைன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். நம்ம க்ரியேட் பண்ண ஒரு அந்த லைன் சான்ஸ் பார்த்தீங்களா. ஓகே, இப்போ லைன் வந்து பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ண லைனில் இருக்குது. ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ண டைப். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லைன் டைப்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா
லைன் டைப் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்களா, அப்போ வந்து எனக்கு நான் லைன் டைப் சேஞ்ச் பண்ணேன், ஏன்னா எனக்கு இந்த ஆக்சுவலாக வந்து விசிபிள் ஆகணும் பாருங்கள். ஸோ அதனால் இதை நான் காப்பி பண்ணி ஹிடன் லைனை சேஞ்ச் பண்ணேன். இப்போ இது ஹிடன் ஆகணும் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஹேட்ச் லைனுக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ எடிட் பவுண்ட்ரி கொடுக்குறேன். ஸோ நமக்கு அவுட்டர் லைன் உள்ளே இருக்குது. ஸோ ஹேட்சில் வந்து நமக்கு அவுட்டர் லைன் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து அவுட்டர் லைனை இப்போ நம்ம கிரியேட் பண்ண லைனை கொடுத்துறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஹேட்ச் அவுட்டர் லைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, எடிட்டிங் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அதாவது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு செக்ஷனுக்கு காட்டணும், அதுக்கு ஒரு டீட்டெயில் காட்டணும் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் ஒரு டைம் வந்து பிரிண்டபிள் ஏரியாவில் காமிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக கொடுக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா ஸோ ஃபுல்லி வந்து மிஸ்டேக் பண்ணி விட்ருவாங்க. அப்படி கொடுக்குறப்ப தெளிவாக பண்ணணும். ஏன்னா நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதே மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு 10 to இப்போ நீங்கள் எத்தனை இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அந்த டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில் ஃபுல்லுமே மாறிடும். ஸோ ஃபுல்லாக தப்பாயிரும். ஸோ அதனால டீட்டெயில் ஏதாவது கொடுக்குறப்ப ப்ராப்பரான ஹைட்டு ப்ராப்பராக ஒரு தடவைக்கு 100 தடவை செக் பண்ணிட்டு கொடுங்க. நம்ம அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயுமே எத்தனை தடவை யூஸ் பண்ண போகணும்னு தெரியல. ஸோ ஒன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ணோம், ப்ராஜெக்ட் வைஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஓகே, நான் சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் ஒரு பவுண்டேஷன் கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு சென்டர் பேக் கொடுத்தா கூட கொடுத்துக்கலாம். சர்க்கிள் கிரியேட் பண்ணி ஹேட்ச் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு டேங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நமக்கு நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆட்டோகேல பார்த்த மாதிரியே தான். ஸோ டேரக்டாக ட்ராக் பண்ணிக்கலாம், லேயர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஃப்ரண்ட் டு பேக், பிரிங் டு ஃபார்வர்ட், ஸோ அந்த மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இதில் வந்து பவுண்ட்ரிஸ் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த பவுண்ட்ரியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ரைட் சைடு பாருங்கள் மேஸ்க் ஏரியா இருக்கும். ஸோ லைன் எடுத்து ஒரு கிராஸ் லைன் வந்துக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரிம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ரீஜியன் காம்பனன்ட் ரிவிஷன் க்ளவுட் டீட்டெயில் இருக்குது. நம்ம டெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டு ராசியில் பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது நார்மல் டெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நிறைய இடத்துல நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்ஸ்ட்டோட சைஸஸ் இருக்குது அண்ட் மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஏரியல் மாடல் டைப். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அதோட மாடல் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் கூட ரீடைப் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஆட்டோகேல இருக்க மாதிரி தான் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் ரைட் சைடு பாருங்கள், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இல்லை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நமக்கு ஒரு லீடர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ரைட்டில் பாருங்கள், ரைட்டில் ஒரு லீடர், லெஃப்டில் லீடர், அது ஏ ப்ளஸ் இருக்குல்ல. ஸோ லீடர்னால் ரைட் சைடு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், A- இருக்குல்ல. அதில் வந்து லீடரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடிஷ்னல் லீடர்ஸ் எது வேணுன்னா கூட ரைட் சைடு போக வேணும்னா திருப்பி ஒன் மோர் டைம் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இப்போ 2-3 இடத்துல ஒரே மாதிரி டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கூட அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஆரோ கிளிக் பண்ணிட்டு திருப்பி ஒரு அடிஷ்னல் லீடர் கொடுத்தாலும் அதுலேருந்து இன்னொரு லீடரும் க்ரியேட் பண்ணும். ஸோ சென்டரில் வந்து நமக்கு அதில் 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கிள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லீடர்ஸ் இருக்குது. லீடர்ஸ் ரைட் சைடில் பாருங்கள் அலைன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லீடர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணாலும் நம்மளுக்கு சரிங்களா. ஸோ 2 செக்மெண்ட், ஸோ 3 செக்மெண்ட் க்ளவுட் டைப் இருக்குது. ஸோ க்ளவுட் டைப் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். மேபி நான் 1 செக்மெண்ட் இருந்தால் 2 செக்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட சேம் அதே மாதிரி தான். இப்போ நான் இந்த ஃபைலில் காப்பி பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். காப்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ
பேஸ்ட் பண்ணிக்கலாம், உள்ள வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த சைஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரேப் டெக்ஸ்ட் இல்லைனா அண்ட் அலைன் பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். நம்ம வேர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ டேபிள்குள்ளே அலைன் பண்ணது எக்ஸலில். ஸோ அந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதான் இருக்கிற பேசிக்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்பெல்லிங் செக் இருக்குது. ஸோ டிக்ஷனரியில் அது ஓப்பன் ஆகிக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது வேர்ட்ஸில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டெக்ஸ்ட் இருக்கலாம், அது நமக்கு ஏரியல் நேரோன்னு ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இல்லை நமக்கு சில ரோமன்ஸில் வேணும், இல்லை எனக்கு கேலிபரி வேணும், டைம்ஸ் நியூ ரோமன் வேணும். ஸோ அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன் இருந்தால் கூட சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணி பாருங்கள், சர்ச் பாக்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம அப்போ டைப் க்ரியேட் பண்ணு. ரெடி டைப் தான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போது 2 mm நான் ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ ரோமனில் க்ரியேட் பண்ணுறேன். இல்லைன்னா ஒரு ஏரியல் நேரோ எனக்கு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கூட எனக்கு நேரம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கம்பெனி நேம் ஏதாவது கொடுக்கணும், முன்னாடி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ லைட் வாங்க. கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ டைப் பேராமீட்டர்ஸில் ஓகே, இதெல்லாம் டிஃபால்ட்டு தான். டைப் பேராமீட்டர்ஸ்லாம் என்ன இன்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிக்கோட சைஸ் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். டேப்போட சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். போல்ட் பண்ணணும், இட்டாலிக் வேணும், இல்லை அண்டர்லைன் வேணும். ஸோ வித் ஃபேக்டர் எல்லாத்தையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரான்ஸ்பரண்டாக வேணும் பேக்ரவுண்டு. ஸோ டெக்ஸ்டோட கலர் என்ன வேணும், ஸோ லீடர் வந்து ஹெட்டு என்ன வேணும், ஸோ அது எத்தனை என்ன ஆங்கிளில் வேணும். ஸோ நிறைய ஆங்கிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எதெல்லாம் வேணும்னு நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காமன் தான் இது எல்லாமே. கண்டினியூவாக அதுவே நமக்கு வந்துடும். ஓகே, நான் லீடர் கிளிக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணுறேன். க்ரீன் கலர் வேறு எதாவது கலர் சேஞ்ச் பண்ணாலும் இப்போ இந்த லீடரோட சைஸை ரெடியூஸ் பண்ணால் நான் பண்ண முடியும். ஸோ ஆரோவோட சைஸ் வந்து ஆரோ ஃபில் 30 டிகிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஸோ இந்த ஆங்கிள் தான் நமக்கு 30 டிகிரி. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆங்கிளை வந்து கம்மி பண்ணணும். ஸோ மேனேஜில் அடிஷ்னல் செட்டிங்ஸ். ஸோ அதில் வந்து ஆரோ ஹெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆரோ ஹெட்டில் ஸோ டைப் நிறைய டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் அங்கே ஆரோ ஹெட்டில் வர ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? ஸோ ஆரோ ஃபில் 30 டிகிரி இருக்கா, ஸோ அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் டிகிரி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஆரோ டிக் சைஸ் இருக்குல்ல 3 mm, இதுதான் பர்டிகுலர் சைஸ் தான். இதை வந்து நான் 3 இருந்து 1.5க்கு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிக்கிறேன். எடிட் டைப் கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் நம்ம அங்கே க்ரியேட் பண்ண டெக்ஸ்டோட சைஸ் வந்து இதில் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பாருங்கள். இப்போ 2 ஆரோட சைஸுமே சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த லீடர் எனக்கு வேண்டாம், நான் வேறு ஏதாவது டைப் சேஞ்ச் பண்ணணும், லைன் வேணும், வேறு ஏதாவது ஷேப் வேணும் அப்படின்னா கூட நம்மளால் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி தான் மேனேஜில் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் வேணும், நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் ஆக கூட எனக்கு பர்டிகுலர் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணால் கூட பண்ண முடியும். சேம் அதே வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஆரோட ஹெட்டோட சைஸஸ் இருக்குது, அது ஷேப்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் டைப் ப்ராப்பர்ட்டிஸில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே,
டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். 2.5 mm சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தான் நான் அடுத்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஆரோ ஹெட்ஸ், ஸோ அதை ஒரு 2.5 mm சேஞ்ச் பண்ணுறேன். டிக்கோட சைஸை ஒரு 2.5 mm செல் பண்ணுறேன். அப்படியே டைப் போகிறேன், செல் டூப்ளிகேட் பண்ணுறேன். 2.5 வித் ஆரோ சைஸ் வந்து 2.5 கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு அது 2.5 கொடுத்து ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன அரே ஹைட்டோட சைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் டைப் கொடுக்கும்போது இதே மாதிரி தான் ஃபேமிலி கிரியேஷன் மாதிரி தான் சேம் ஒன்று நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு அனோட்டேட்டில் ஓகே, இப்போ வந்து நான் டைமென்ஷனல் டைப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறது சொல்கிறேன். ஸோ நிறைய இன்டர்னல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ ஒரு லைனோட வெயிட்டு, அதோட திக்னஸ், அது எல்லாமே சேஞ்ச் பண்ண டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ண அப்படின்னா இப்படி பண்ணுறது இப்படி பார்க்கலாம். ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதுக்கான டைமென்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஷார்ட்கட் DI, ஸோ சிங்கிள் டைமென்ஷன் நான் எடுத்து ஸ்போர்ட்டில் கிளிக் பண்ணுறேன். ஓகே, பாருங்க இப்போ வந்து இந்த டெக்ஸ்டோட சைஸஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த டிக்லைன் இருக்குல்ல, ஸோ இந்த லீடர் பதிலாக வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் பண்ண முடியும். டெக்ஸ்டோட சைஸு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஓகே, எப்படி பண்ணலாம்? ஸோ சேம் அதே மாதிரி தான் ஆல்வேஸ் டூப்ளிகேட் தான் டூப்ளிகேட் பண்ணுறோம். டைப் நேம் கொடுத்துக்கணும், ப்ராப்பராக கொடுங்க நேமு. ஸோ என்ன எல்லாத்துலேயும் நேம்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுங்க. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாண்டர்ட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்பையும் இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறப்போ அதே மாதிரி நம்ம கொடுத்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவே நேம்லாம் கொடுங்க. ஸோ கணப்பன் ஏதாவது ஒன்று கொடுத்துறாங்க ப்ரொஃபஷ்னலாகவே கொடுங்க. எல்லாத்துக்குமே அந்த ஃபைல்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ சேம் அதே நேம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் அதில் வர பேராமீட்டர்ஸ் அதை தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதில் பேராமீட்டர்ஸ் பாருங்கள், அதில் எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிக் மார்க்ஸ் இருக்குது, லைனோட வெயிட் இருக்கும், டைமென்ஷன் இருக்குது, லைன் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ஸோ விட்னஸ் லைன்ஸ் கேப் இருக்குது, எலமெண்ட்டு, ஸோ லைனில் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோட இது அதோட சென்ட்லைஸ் இருக்குது, டெக்ஸ்ட்டுக்குள்ளான பேராமீட்டர்ஸ் இருக்குது, அண்டர்லைன் பண்ணணுமா, டேலி பண்ணணுமா, போல்ட் பண்ணணுமா, ஸோ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணுமா, ஸோ அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும், ஸோ அது எம்எம்மில் இருக்கணுமா, இன்ச்சஸில் இருக்கணுமா, ஃபீட்டில் இருக்கணுமா, ஆல்டர்னேட் யூனிட்ஸ் அதாவது டாட்க்கு அப்புறம் நிறையா ப்ரிசிஷன்ஸ் வரணுமா, ஸோ அந்த மாதிரி உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மேட் பாருங்கள், ஃபார்மேட்டில் ப்ராஜெக்டோட ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நம்ம டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணிருக்கோம்ல அதுலேயே இருக்குது. சரிங்களா? ஸோ மேனேஜ் ப்ராஜெக்ட் யூனிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா? ஸோ அதில் ஸோ லென்த் இருக்குது, லென்த்து, ஏரியா, ஆங்கிள் அது எல்லாமே எம்எல்லிமீட்டரில் இருக்குது. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ண முடியும். இப்போ எனக்கு இதுதான் ப்ராஜெக்ட் வந்து நம்ம டோட்டலி எம்எம்மில் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணோம்னா இதே மாதிரி தான். ஸோ ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ்னால் அதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், எம்எம்மை யூஸ் பண்ணிக்கோ. சரிங்களா? நான் ஆல்ரெடி இப்போ நீங்கள் கிளியர் பண்ண போகிற இப்போ ஆர்கிடெக்சரில் வரைஞ்சிருப்பாங்க, அது எல்லாமே எம்எம்மில் கொடுத்து தான் வரைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால சேம் நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். எம்எம் மட்டும் நமக்கு தனியாக வேணால் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சேம் இந்த மாதிரி தான் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். டெக்ஸ்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ ஆல்டர்னேட் யூனிட் ஃபார்மேட்ஸ் இருக்குல்ல, ஸோ அது நம்ம எது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மில்லிமீட்டருக்கு போனால் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் கொடுத்து ஓகே கொடுக்குறேன்.
அப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா சைடு விலோ ரைட் சைடு எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ அதோட கன்வர்ஷன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ 720 mm ஸோ எத்தனை இன்ச்சஸ் அதுவுமே நமக்கு வந்துடும். ஸோ ஆல்ரெடி கொடுக்க முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெசிமல் பாயிண்ட்ஸ் எதுவும் வேணால் 1 டெசிமலுக்கு அப்புறம் இல்லை 1 டெசிமல் 2 டெசிமல் வேணும் அப்படின்னா நம்ம பண்ண முடியும். ஓகே, சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் டூல்ஸ்லாம் பார்த்துக்குறோம். ஸோ இதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் ஆட்டோவில் இருக்க மாதிரி தான் இதுலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.